அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசியில் குக்கு வித்து கோமாளியா தொட்டுட்டீங்கல்ல. நடக்கட்டும் நடக்கட்டும், ஒரு ஷோ விடுறது இல்ல, எல்லா ஷோக்கும் வந்துடுறது. அது மட்டும் இல்லாம சரி, பிக் பாஸ்ல உங்களை பிடிச்சிருந்துச்சு, பிக் பாஸ்ல பயங்கரமான சப்போர்ட் கொடுத்தாங்க, வெறித்தனமான சப்போர்ட். அதே மாதிரி இந்த குக்கு வித்து கோமாளில உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்குமா என்ன? எனக்கு என்னமோ அங்க ஒரு சின்ன கேள்விக்குறி வருது நண்பர்களே. ஏன்னா பிக் பாஸ்ல ஓகே 24/7 மக்கள் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, அதனால பயங்கரமா பிடிச்சி வெறித்தனமான ஒரு சப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க. பட் இந்த குக்கு வித்து கோமாளி அப்படிங்கிறது வந்து எடிட்டட் வெர்ஷன் தான் நமக்கு வரும். அப்படி இருக்கும்போது அங்க காட்டுற அந்த ஒரு முகத்தை மக்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறது வந்து எனக்கு என்னமோ சின்ன சந்தேகம் இருக்குது. இதுல இன்னொரு பெரிய ட்விஸ்ட் என்ன இருக்கு தெரியுமா? ஆல்ரெடி மக்கள் இந்த குக்கு வித்து கோமாளியே கொஞ்சம் வெறுத்து போய் தான் இருக்காங்க. அதுவும் கடைசி சீசன் அப்பா ஐயோ அள்ளி தட்டிட்டாங்க நண்பர்களே. அப்படி இருக்கும்போது இந்த சீசன் எப்படி ரன் ஆகுங்கிறதே மக்கள் நிறைய பேருக்கு தெரியல. இதுல அந்த ஷோல ஆல்ரெடி ஒருத்தவங்க இருக்காங்க தெரியுமா, அந்த நபருக்கு இந்த நபரை சுத்தமா பிடிக்காது. ப்ரோ என்ன ப்ரோ சொல்றேன், எதை ப்ரோ பேசுறேன்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், அந்த சௌந்தர்யா பத்தி தான் சொல்றேன் நண்பர்களே. ஆல்ரெடி இந்த குக்கு வித்து கோமாளி சீசன் 6 வரப்போகுது அப்படின்னு நிறைய பேர் கேட்ட கேள்வி, ப்ரோ சௌந்தர்யா வருவாங்களா ப்ரோ, ப்ரோ ஜாக்லின் வருவாங்களா ப்ரோ, ப்ரோ இவங்க 2 பேர் குக்கா வருவாங்க ப்ரோன்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு கொஸ்டின் வச்சுட்டு இருந்தாங்க. சோஷியல் மீடியால பல இடங்கள்ல இதை நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. அதை பத்தி நம்மளும் யோசிச்சுட்டு இருந்தோம், வருவாங்களா என்ன, வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா என்ன, 2 பேரும் மக்களுக்கு அவ்வளவா பிடிச்சிருக்கு, எல்லா ஷோலையும் தூக்கி போடுவாங்களா என்னன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தா, நம்ம அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே குக்கு வித்து கோமாளிக்கான முதல் ப்ரோமோ வந்துச்சு நண்பர்களே. அப்படியே குக்கு வித்து கோமாளிக்கான முதல் ப்ரோமோ வந்துச்சு. அந்த ப்ரோமோல ஒரு 4 பேரை காமிச்சாங்க. 4 பேரை காமிச்சோட மக்களுக்கு வந்து முடிவாயிருச்சு, ரைட் இந்த சீசன் 6 வந்து விளங்காது, நீ வேற குறுக்கேண்டா, இந்த சீசன் 6 வந்து விளங்காது அப்படி சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. சிச்சோ என்ன ப்ரோ இப்படி பேசுறேன்னு கேட்டீங்கன்னா, ஆமா ப்ரோ ஆல்ரெடி லாஸ்ட் சீசன் எப்படி ரன் ஆச்சுங்கிறது உங்களுக்கே தெரியும், கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சீசன் 5 பொறுத்த வரைக்கும் அங்க காமெடிலாம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு காமெடிலாம் இல்லை. மக்கள் நிறைய பேர் வந்து குக்கு வித்து கோமாளி பார்க்கறதே விட்டுட்டாங்க. அந்த சீசன் 5 பொறுத்த வரைக்கும் கான்ட்ரவர்சியை வச்சு மட்டும்தான் போச்சு. அது யாருக்கான கான்ட்ரவர்சின்னு உங்களுக்கே தெரியும், நம்ம மணிமேகலை பிரியங்கா இவங்க 2 பேருக்கான கான்ட்ரவர்சியை வச்சு மட்டும்தான் போச்சு. பிக் பாஸ் தான் கான்ட்ரவர்சி வச்சு போகும், குக்கு வித்து கோமாளி காமெடியை வச்சு தான் போகும். பட் கடைசி சீசன் கான்ட்ரவர்சி வச்சு போச்சு. அந்த அளவுக்கு வந்து ஷோ வந்து படுத்து விட்டது நண்பர்களே. ஏன்னா அங்கே காமெடி செத்து போச்சு. அப்படி இருக்கும்போது சீசன் 6 வந்து மக்கள் பெருசாலாம் எதிர்பார்க்கல. என்ன பொறுத்த வரைக்கும் குக்கு வித்து கோமாளி சீசன் 2 மாதிரி எந்த ஒரு சீசனும் வரப்போறதில்லை. DWSனாலே சீசன் 2 தான் பெஸ்ட் நண்பர்கள். ஏன்னா அங்கே ஒரு 4 பேர் சேர்ந்த ஒரு காம்போ இருந்து, அந்த 4 பேர் தான் ஒரு தூணா அந்த சீசன் வந்து பயங்கரமாக கொண்டு போயிட்டு இருந்தாங்க. சிவாங்கி, மணிமேகலை, புகழ், கேபி பாலா இந்த 4 பேருக்கான காம்போ வந்து வெறியா கனெக்ட் ஆகும். இந்த 4 பேர் மாற்றி மாற்றி கலாய்ச்சிக்கிறது, வேற யாரையா கலாய்க்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு மாதிரி அந்த காமெடி வந்து ஒரு மாதிரி மக்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் அப்படியே வர 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 என்னாச்சுன்னா, அந்த காமெடி எல்லாம் ஒரு மாதிரி அடுத்தால பாடி ஷேமிங் பண்ணுறதாகட்டும், ஒரு மாதிரி ஒருத்தர் டவுன் பண்ணி பேசுறது ஒரு காமெடி எடுத்துகிட்டு வரதாகட்டும், அந்த மாதிரி கொண்டு போய் காமெடியெலாம் செத்து போச்சு நண்பர்களே. முக்கியமாக இந்த 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 தூண்கள்லாம் ஒருத்தர் அப்படி பிரிஞ்சு காணாமல் போக போக புகழ் அவர்கள் உள்ளதாக இருந்தாங்க. பட் புகழுக்கான காமெடியுமே அப்படியே ஒரு மாதிரி டல் அடிச்சிட்டு இப்படி சொல்லலாம், ஒரு மாதிரி காமெடி மாதிரி எனக்கு தெரியல, எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகல. அந்த மாதிரி குக்கு வித்து கோமாளி வந்து மொத்தமாக அப்படி டவுன் ஆகிட்டு தான் வந்துட்டு இருந்துச்சு நான் கவனிச்ச வரதுக்கு. அதனால தான் இந்த ப்ரோமோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்த்தீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோல ஒரு 4 பேர் வந்திருப்பாங்க. அந்த 4 பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா, ராமர், சரத், சுனிதா, புகழ், இந்த 4 பேர் வந்திருப்பாங்க. இந்த 4 பேரை பார்த்தோன்னே மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, ரைட் இந்த சீசன் சுத்தமாக விலக போறது இல்லடா, அப்போ இந்த சீசன் நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு மக்கள் அப்பவே முடிவு பண்ணியிருப்பாங்க. ஏன் இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோலயே ஒரு கட்டில் நமக்கான மைண்ட் வாய்ஸே அங்கே இருக்கும். ஒரு அக்கா வந்து பேசுவாங்க, ஆமா ஆமா பார்த்தாச்சு அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்க போறீங்க, எப்பவும் காட்டுறதான காட்ட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்டிருப்பாங்க. அது நமக்கான ஒரு மைண்ட் வாய்ஸா இருந்துச்சு. அந்த ப்ரோமோல கடைசியிலே ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க, இந்த வாட்டி நாங்கள் ரொம்ப டிஃப்ரெண்டா பெரிய சம்பவம் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த சம்பவத்தில் ஒரு குட்டி சம்பவமா 2வது ப்ரோமோ விட்டுருப்பாங்க. அந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா அவர்கள் உள்ள வந்திருப்பாங்க. என்ன ப்ரோ அப்போ சௌந்தர்யா வந்து குக்கா இல்லையான்னு கேட்டீங்கன்னா, நோ சௌந்தர்யா குக்கா, உனக்கே மனசாச்சு இல்லையா என்ன, ஆல்ரெடி பிக் பாஸ் ஷோல நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க ஒருத்தர் சமைச்சது ரியான சமையல், கையில் கிடச்சதெல்லாம் அள்ளி போட்டு ஒரு சமையல்னு ஒன்று சமைச்சாங்க. அதையே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டாங்க. அப்படி இருக்கும்போது குக்கிங் ஷோலெல்லாம் தூக்கி போட முடியாதுங்க, புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே, அது எப்படி போட முடியும். ஆல்ரெடி இந்த குக்கு வித்து கோமாளி ஷோ மேல ஒரு இக்கு இருக்கு. என்னன்னா இவங்க உண்மையா சமைக்கிறாங்களான்னு தெரியல, ஏதோ சும்மா அப்படியே அங்க இருக்கிறத எடுத்து கொண்டு காட்டுறாங்க, அதை சாப்பிட்டுட்டு ஒண்டர்ஃபுல்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அங்க ஒரு இக்கு வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது சௌந்தர்யாவை தூக்கி உள்ள போட்டாங்கன்னா கண்டிப்பா அங்க கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, ரைட்டு எங்களை ஏமாத்துறீங்களான்னு சொல்லிட்டு. அதனால சௌந்தர்யாவில் குக்கா வரதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி
சௌந்தர்யா அவர்களை கோமாளியா உள்ள எடுத்திருக்காங்க. ஓகேவா, ஒரு 5 பேரை கோமாளியா காமிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஜட்ஜஸ் யார் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், பழைய ஜட்ஜஸ் தான். அவங்க 2 பேரையும் ரிட்டன் உள்ள எடுத்தாச்சு. சரி ஓகே, இவங்க எல்லாம் உள்ள எடுத்தாச்சு ப்ரோ. இவங்களுக்கான காமெடி எப்படி செட் ஆகுன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இங்க இன்னொரு சந்தேகம் வருது நண்பர்களே. எப்படியும் இவனை காமெடி பண்ண போறது இல்ல. கடைசி சீசனை பொறுத்த வரைக்கும் இந்த கான்ட்ரவர்சி வச்சு தானே போச்சு. பிக் பாஸ் ஷோ தான் சண்டைகள் கான்ட்ரவர்சி இருக்கும், அதை வச்சு மக்கள் மத்தியில் இந்த ஷோவில் இப்படி சண்டை போச்சுப்பான்னு சொல்லி காட்டி அந்த கான்ட்ரவர்சி வச்சு தான் பிக் பாஸை ஓட்டுவாங்க. அதே மாதிரி தான் லாஸ்ட் சீசனும் நம்ம குக் வித் கோமாளி ஓடிச்சு. இந்த 2 பேருக்கான இஷ்யூ கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். மேபி அதே மாதிரி ஒரு ஸ்கெட்சை போட்டு இந்த சீசன் சுனிதா சௌந்தர்யா இவங்க 2 பேரையும் உள்ளே இறக்கியிருக்காங்க அப்படிங்கும்போது எனக்கு இங்கே ஒரு சின்ன சந்தேகம் வருது. உள்ளே இறக்கி அவங்க 2 பேரையும் கோமாளியாக வேற வச்சிருக்காங்க. மேபி ஏதோ ஒரு இடத்துல இவங்க 2 பேரையும் காமெடி பண்ண வச்சு அந்த காமெடி பர்சனலாக போய் எனக்கு என்கிட்ட பேப்பர் இருக்குடா, என்கிட்ட ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி மாற்றி 2 பேரும் சண்டையை போட்டு அது ஒரு கான்ட்ரவர்சி ஆகி ஒருத்தர் வெளியே போய் நான் ஏன் வெளியே வந்தேன் தெரியுமா அப்படின்னு வீடியோ போட, இன்னொருத்தர் வெளியே போய் அவங்க இன்ஸ்டா லைவ் வந்து நாங்கள் ஏன் சண்டை போட்டோம், அந்த மாதிரி அவங்க 2 பேரும் மாற்றி இந்த குக் வித் கோமாளி வச்சு சண்டையை போட்டு ஒரு கான்ட்ரவர்சி உருவாக்கி திருப்பி கான்ட்ரவர்சி வச்சே இந்த சீசன் 6 ஓட்டிடுவாங்களோன்னு சொல்லி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு நண்பர்களே. பண்ணாலும் பண்ணுவாங்க, பண்ணக்கூடிய ஆட்கள் தான். பட் இருந்தாலும் எனக்கு தெரில இது எந்த அளவுக்கு செட் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரில. பட் இங்கே நிறைய பேருக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்கு. ப்ரோ எல்லாம் ஓகே ப்ரோ, சௌந்தர்யாவெல்லாம் காமிச்சிட்டாங்க, ஜாக்லின் வருவாங்களா ப்ரோ, ஜாக்லின் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா ப்ரோ, நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் அதை பற்றி கொஞ்சம் தேடி பார்த்தேன். இப்போ ஒருத்திக்கு ஜாக்லின் உள்ளே வர்ற மாதிரி எந்த ஒரு நியூஸுமே இல்லை, எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை, எந்த ஒரு ஷூட் எடுத்த மாதிரி எந்த ஒரு நியூஸுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ப்ரோ. இன்னும் ப்ரோ சொல்கிறேன், ஜாக்லின் உள்ளே வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஷோவில் ஆங்கரிங் பண்ணுறது இப்போ ஒரே ஒருத்தர் தான், நம்ம ரக்ஷன் அண்ணன் மட்டும்தான் இருக்காங்க. லாஸ்ட் சீசன் நம்ம மணிமேகலை அவர்கள் இந்த ஷோ விட்டு வெளியே போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு பழைய காம்போ எப்படி நண்பர்களே, பழைய காம்போ ரக்ஷன் ஜாக்லின் இவங்க 2 பேர் தான் பழைய காம்போ. இவங்க 2 பேர் ரிட்டன் இந்த குக் வித் கோமாளி சீசன் 6 வந்து ஆங்கரிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். அப்படி பண்ணாங்கன்னா நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு பழைய வைப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க 2 பேருக்கான அந்த ஒரு பேர் செட் ஆகும், மாற்றி கலாய்ச்சிப்பாங்க, கொஞ்சம் செட் ஆகும். அதனால் எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரும் ஆங்கரிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் இப்போ வரத்துக்கு எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. கண்டிப்பாக அதை பற்றி அப்டேட் கிடச்சுன்னா கண்டிப்பாக இதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இன்னொன்று சொல்லி ஆகணும், எனக்கு நான் ஓப்பனாக சொல்லணும்னா குக் வித் கோமாளி ஒரு சீசன் 3 சீசன் 4 அப்படி கொஞ்சம் அவ்வளோதான் என்னால் பார்க்க முடிஞ்சு நண்பர்களே. சீசன் 3க்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்சு இந்த ஷோவில் வந்து காமெடி அப்படிங்கிறது செத்து போச்சு. சுத்தமாக காமெடி இல்லை, ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி தான் ஒரு சில காமெடியை கொண்டு வருவாங்க. முக்கியமாக லாஸ்ட் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா காமெடியெல்லாம் தாண்டி போய் மாற்றி அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் மாதிரி கொடுத்து மாற்றி அடிச்சுக்கிறதே ஒரு காமெடியாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு குக் வித் கோமாளி ஃபுல்லாக டவுன் ஆகிட்டு இந்த சீசன் 6ல் அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் கொண்டு வந்து முக்கியமாக இந்த கோமாளிஸ் லைட்டாக சேஞ்ச் பண்ணி வர்ற குக்குமே கொஞ்சம் நல்லா சமைச்சு அவங்களுமே நல்லா பேசுகிற மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா மேபி மக்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எனக்கு தோணுது. எங்கேயோ தோணுது பாப்பேன், அதான் எங்கேயோ தோணுது நண்பர்களே, லைட்டாக தோணிட்டு இருக்குது. பட் பார்க்கலாம் இது எப்படி அமையும் அப்படிங்கிறது நமக்கு தெரில. இப்போதைக்கு ஒரு 5 கோமாளியை ரிவீல் பண்ணியிருக்காங்க, 2 ஜட்ஜஸை ரிவீல் பண்ணிட்டாங்க. குக் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு கடைசியில் தான் காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு. பட் இருந்தாலும் உங்களில் நிறைய பேர் வந்து இந்த ஷோ வந்து பார்க்குறத விட்டுருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன், என்ன மாதிரி. ஏன்னா நான்லாம் சுத்தமாக விட்டுட்டேன் நண்பர்களே. அதுவும் லாஸ்ட் சீசன்லாம் ஐயோ, அந்த லாஸ்ட் சீசன் வந்து ஏதோ வேணும்னு அவங்களுக்காண்டியே நடத்துகிற மாதிரி ஒரு ஃபீல் நண்பர்களே. லைட்டாக அந்த ஒரு ஸ்மெல் வந்துச்சு, உங்களுக்கே புரியும் அது எதுக்குன்னு சொல்லிட்டு. பட் பார்க்கலாம் இந்த சீசன் எப்படி கொண்டு வராங்க நீங்கள் சொல்லுங்கள் நண்பர்களே. இந்த சீசனில் சௌந்தர்யா இருக்காங்க, சுனிதா இருக்காங்க, புகழ் இருக்காங்க, ரமர் இருக்காங்க, சரத் இருக்காங்க. இவங்களில் யாரோட காமெடி ஓரளவு செட் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போட்டு, வேற அந்த பழைய கோமாளி எந்த கோமாளி இந்த சீசனில் உள்ளே வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா மேனேஜ் ஆகும் ப்ரோ, பார்க்க காமெடியும் நல்லா இருக்கும் ப்ரோனா யாரை சொல்லி மறக்காம கமெண்ட்ல போட்டு இப்படி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜாக்லின் அவர்கள் ஆங்கரிங் வருவாங்களா, வந்தால் நல்லா இருக்குமா, அதை பற்றி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போட்டு போங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.